முதலாக குடவோலை முறையை கொண்டு வந்து ஜனநாயகத்தையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மாமன்னர், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மாமன்னர். ராஜராஜ சோழன் மீது அவதூறு பிரச்சாரத்தை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டை ஐயா திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார் என்றால், என் கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு உள்பவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற சட்டத்தை முதல் நிறைவேற்றியவன் ராஜராஜ சோழன். இவங்களால செய்ய முடியுமா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ராஜராஜ சோழனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அந்த காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால நினைச்சு பார்க்க முடியுமா உள்பவனுக்கே நிலம் சொந்தம்னு? செய்து காட்டியவர் ராஜராஜ சோழன். கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. இது திட்டமிட்டு இந்த வேலை நடக்கிறது. எப்படின்னா, மராட்டிய மக்களுக்கு எப்படி வீர சிவாஜி ஒரு உளவியல் ஊக்கத்தை, ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடியவராக, ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரோ, அது மாதிரி தமிழர்களுக்கு ராஜராஜ சோழன் ஒரு ரோல் மாடலாக வந்துவிடக்கூடாது. அதே மாதிரி ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார் திருமாவளவன் மேல. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்து மன்னர்களை அவர் விமர்சிக்கிறதன் மூலமா தமிழ் மக்களை சிங்களவர்கள் பின்பற்றாங்க இல்லையா, பௌத்த மதம், அந்த வழியில கொண்டு போக பாக்குறாரு அப்படின்னு சொல்லி மணியரசன் ஐயா அவர்கள் திருமா மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம், அவருடைய நோக்கம் அதுவாகவும் இருக்கலாம். ஏன் இந்த கேள்வி விஜயநகர பேரரசை நோக்கி திருமலை நாயக்கனை பார்த்து ஏன் கேட்கல? தமிழ்நாட்டில் முதலில் தேவதாசி முறையை கொண்டு வந்து, விபச்சாரிகளை வைத்துக் கொண்டு தேவதாசி முறையை கொண்டு வந்தவர்கள் இந்த நாயக்க மன்னர்கள். கேள்வி கேட்க சொல்லுங்க திருமாவளவனை. ஏன் கேட்கல? அவர் எந்த மன்னராட்சியுமே சப்போர்ட் பண்ணலையே. சப்போர்ட் பண்ணல, ரைட்டு. ராஜராஜ சோழனை ஏன் பேசுற? இன்னமும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னமும் மக்கள் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்க உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டீங்களான்னு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள் கேட்கிற போது அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? மழை நின்று போச்சு, இன்னும் தூவானம் நிக்கலன்னாரு. தூவானமாங்க அது? ஒரு குண்டு விழுவது என்பது தூவானமா? அதுல எத்தனை உயிர்கள் பலியாகும்? அண்ணாதுரை காலத்திலேயே கம்பரசம் என்ற ஒரு புத்தகம் எழுதி கம்பரை சிதைத்து விட்டார்கள். இன்றைக்கு கம்பரை பற்றி பேசுவதற்கு அரசியல்வாதிகள் கிடையாது. திருக்குறளை முன்னிறுத்தினால் அதை நம்மகிட்ட இருந்து புடுங்கலாம். தொல்காப்பியத்தை தூக்கி நிறுத்தலாமான்னு நீங்க தொல்காப்பியத்தை தூக்கி நிறுத்தி பாருங்களா, அதையும் புடுங்குவாங்க, இல்லைன்னா சிதைப்பாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கர்வம் கொண்டவர், ஆணவம் கொண்டவர், அதை பண்ணவர், இதை பண்ணவர் சொல்லி இளையராஜாவை சிதைக்கிற வேலையை செய்கிறார்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. வணக்கம் ஐயா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ராஜராஜ சோழன் பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கார். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ராஜராஜ சோழன் என்கிற நமது தமிழ் மன்னன் கல்வெட்டுகளின் அடிப்படையிலும், செப்பேடுகளின் அடிப்படையிலும், வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் சொன்னதன் அடிப்படையிலும் அவர் ஒரு மாமன்னர். முதலாக குடவோலை முறையை கொண்டு வந்து ஜனநாயகத்தையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மாமன்னர், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மாமன்னர். இன்றைக்கு இருக்கிற இந்த சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் அன்னைக்கே செய்து காட்டியவர். பாசனத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உய்யகொண்டான் ஆறு என்கிற ஒரு ஆற்றையே அவர் வெட்டினார். அதே போல ஒரு மிகப்பெரிய மாமன்னர். இன்றைக்கு இருக்கிற பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் அவரோடு உருவாக்கின செயல் திட்டங்கள் தான். அந்த செயல் திட்டங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ராஜராஜ சோழனை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போக முடியும் ஆதாரத்தோடு. ஆனால் ராஜராஜ சோழன் மீது அவதூறு பிரச்சாரத்தை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டை ஐயா திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார் என்றால், என் கேள்வி என்னவென்றால், திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இப்படி பேசியிருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி கிடையாது. ஏற்கனவே திக மேடைகளில், திமுக மேடைகளில்
கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில், பல மேடைகளில் ராஜராஜ சோழனை பற்றி இழிவாக, அவதூறாக, எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ராஜராஜ சோழன் மீது இவ்வளவு வன்மம் கொண்டு இவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும்? இது திருமாவளவனுக்கான கண்டனமாக மட்டும் நான் பார்க்கவில்லை. இந்த திமுகவினுடைய கூட்டாளி கட்சிகள் அத்தனை பேருமே இதே வேலையாக இருக்கிறார்கள். இதை மறுத்து அண்ணன் சாரகம்பாணி போன்றவர்கள், மன்னர் மன்னன் போன்றவர்கள், ஐயா மணியரசன் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ அதை மறுத்து, அப்படியெல்லாம் கிடையாது, ராஜராஜ சோழன் உண்மையிலேயே மக்களுக்காக ஆட்சி செய்த ஒரு மா வீரன் என்று ஆதாரபூர்வமாக கல்வெட்டுகளின் சான்றுகளோடு, செப்பேடுகளின் சான்றுகளோடு, வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் திரும்ப திரும்ப ராஜராஜ சோழன் மீது ஒரு வன்மத்தோடு அவரை ராஜராஜ சோழன் என்கிற மா வீரனை இன்றைக்கு வீழ்த்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் நாம் சரியா கவனிக்கணும். ஏதோ திருமாவளவன் மீது மட்டும் நாம் ஒரு கோபம் கொள்வது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது திட்டமிட்டு இந்த வேலை நடக்கிறது. எப்படின்னா, மராட்டிய மக்களுக்கு எப்படி வீர சிவாஜி ஒரு உளவியல் ஊக்கத்தை, ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடியவராக, ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரோ, அது மாதிரி தமிழர்களுக்கு ராஜராஜ சோழன் ஒரு ரோல் மாடலாக வந்துவிடக்கூடாது. தமிழர்களுக்கு ஒரு ஆன்ம பலம் ராஜராஜ சோழன் மூலமாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்க ராஜராஜ சோழனை விட்டுருங்க. அதே இடத்துல ராஜராஜ சோழனுக்கு பதில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, அவரை நாம பாரி பாத்தீங்களா, எங்க தமிழ் இனத்தினுடைய மிகப்பெரிய வள்ளல், எப்படிதான் ஆட்சி பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு முல்லைக்கு கூட நம்ம கருணை காட்டிய மாமன்னன் எங்கள் தமிழ் மன்னன் பாரி அப்படின்னு சொல்லி பாரியை தூக்கி நிறுத்தினா விட்டுருவாங்களா? பாரியையும் சிதைப்பார்கள். சரி, அதியமான் ஔவையாருக்கு கிடைச்ச அந்த நெல்லிக்கனியை நாம சாப்பிட்டு நாம நீண்ட நாள் வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? அந்த வயசான காலத்துல மன்னனுக்கு கொடுப்போம். ஒரு நல்லாட்சியை செய்யறாரு அதியமான், அவருக்கு கொடுப்போம், அவர் நீண்ட நாள் வாழட்டும், மக்கள் நீண்ட நாட்களாக சுபிட்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை எடுத்துட்டு போய் அதியமானுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லாட்சி செய்த அதியமானை கொண்டு வந்து பார்த்தீர்களா எங்கள் தமிழ் மன்னனை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி நிறுத்துறோம்னு வைங்க தமிழர்கள். அப்ப விட்டுருவாங்களா? அதியமானையும் சிதைப்பார்கள். நீங்கள் ராஜராஜ சோழன் என்று மட்டுமல்ல, நீங்க தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய காப்பிய தலைவன், கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று நீங்கள் தூக்கி நிறுத்துகிற பொழுது கம்பனையும் சிதைத்தார்கள். ஏற்கனவே சிதைத்து விட்டார்கள். அண்ணாதுரை காலத்திலேயே கம்ப ரசம் என்ற ஒரு புத்தகம் எழுதி கம்பரை சிதைத்து விட்டார்கள். இன்றைக்கு கம்பரை பற்றி பேசுவதற்கு அரசியல்வாதிகள் கிடையாது. ஏதோ இலக்கிய கூட்டங்களில் மட்டும்தான் கம்பரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, கம்பரை விட்டுருங்க. திருக்குறள், தமிழர்களுடைய குரல், தமிழர்களுடைய மிகப்பெரிய தத்துவ குரல், வேதம், இரண்டே வரிகளில் உலகத்தையே அளந்த வேதம் என்று திருக்குறளை முன்னிறுத்தினால் அதை நம்ம கிட்ட இருந்து புடுங்குறான். திருக்குறள் தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, அது உலக பொதுமறை அப்படி சொல்லி அதையும் பிடிக்கிட்டான். சரி, திருக்குறளை பிடிக்கிட்டாங்களே, தொல்காப்பியத்தை தூக்கி நிறுத்தலாமான்னு நீங்க தொல்காப்பியத்தை தூக்கி நிறுத்தி பாருங்களேன், அதையும் புடுங்குவாங்க, இல்லைன்னா சிதைப்பாங்க. சரி, அதுதான் இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இளையராஜா, ஒரு மிகப்பெரிய இசை ஞானி, தமிழ் இனத்தினுடைய ஒரு இசை ஞானி, உலக புகழ் பெற்றவர், அவரை நாம தூக்கி நிறுத்துறோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் கல்லுக்கு கூட காது முளைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இசைஞானி தமிழ் இனத்தில் பிறந்தவன் என்று நாம் தூக்கி பிடிக்கிற போது அந்த இசைஞானி இளையராஜாவை எப்படியெல்லாம் சிதைத்தார்கள் பாத்தீங்களா? எவ்வளவு விமர்சனங்கள் அவர் மேல வச்சாங்க. அவர் கர்வம் கொண்டவர், ஆணவம் கொண்டவர், அதை பண்ணவர், இதை பண்ணவர் சொல்லி இளையராஜாவை சிதைக்கிற வேலையை செய்கிறார்கள். எதை நீ தமிழர்களுடைய விழுமியமாக, தமிழர்களுடைய பாரம்பரியமாக, இது தமிழர்களுடைய சொத்து என்று நீங்க எதை எடுத்துக்கொண்டு காட்டினாலும் சரி. நான் இன்னும் கூட உதாரணம் சொல்வேன். காவி என்கிற வண்ணம், அது யாருக்கு சொந்தம்? தமிழ் முனிவர்கள், தமிழ் சித்தர்கள் காலம் காலமாக உடுத்திய உடை, ஆயிரம் ஆண்டு காலமாக உடுத்திய உடை காவி. இன்றைக்கும் நம்முடைய சிவன் கோயில்களில் காவியில் தான் நந்தி கொடி பறக்கிறது. ஆனால் அந்த காவியை RSS காரனுக்கும் பாஜக காரனுக்கும் தூக்கி கொடுத்துட்டு, தாரவாத்து கொடுத்துட்டு, காவிகளை ஒழிப்போம், காவிகளை எதிர்ப்போம்னு நம்மளே சொல்ல வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி சொல்ல வைத்தவர்கள் யார்? இந்து மதம் யாருக்கு சொந்தமானது? 2000 ஆண்டு காலமாக இந்தியா முழுக்க வாழ்ந்த இந்து சமவெளி நாகரிக மக்கள், தமிழர்கள். இந்தியாவில் மட்டும்தான் சிந்து சமவெளி நாகரிகம் எழுதிட்டு இருக்கிறாங்க.
உலக வரலாறு முழுக்க நம்மை இந்து சமவெளி நாகரிகம் என்றுதான் சொல்கிறது. இந்துஸ் ரிவர் சிவிலைசேஷன் என்பதுதான் உலக வரலாறு. இந்து சமவெளி நாகரிகம், இந்துஸ், இந்து குஷ் மலை, இந்து மகா சமுத்திரம், இந்துஸ், இந்துஸ்தான், இந்துக்கள் என்பது உலக வரலாறு நமக்கு கொடுத்த பெயர். ஆக 2000 ஆண்டு காலமாக இந்து சமவெளி நாகரிகம் முழுக்க, இந்திய துணைக்கண்டம் முழுக்க பரவி விரவி வாழ்ந்த தமிழர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பகுதிகளில் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள், சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம் போன்ற கானபத்தியம் போன்ற பல்வேறு வழிபாட்டு முறைகளினுடைய தொகுப்பாக நாம் இந்துஸ் என்று சொல்லுகிறோம், இந்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த இந்து என்பதையே இன்றைக்கு ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சாங்க. 50 ஆண்டு கால திமுக என்கிற ஒரு தெலுங்கு ஆதிக்க சக்தியினுடைய சாதனை இது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீ எதை உன்னுடைய சொத்தாக கொண்டு வந்து காண்பித்தாலும் சரி, பண்பாட்டு ரீதியாக உங்கள் மதத்தை கொண்டு வந்து காட்டினாலும் சரி, ஒரு மன்னனை கொண்டு வந்து காட்டினாலும் சரி, எல்லாவற்றையும் சதிப்பார்கள். அந்த வகையில் தமிழர்களுக்கென்று எந்த விதமான வரலாறும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு ஆன்மீகமும் இருக்கக்கூடாது. நீ இந்துன்னு சொல்லாம இப்ப சொல்றாங்க நிறைய பேர், இந்துஸ்ன்னு சொல்ல நாங்களாம் சைவர்கள். சரி, இந்துஸ் சொன்னா, இந்துக்கள்னு சொன்னா எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நாம இனிமேல் எல்லாரும் சைவர்கள் சொல்லிக்கலாம்னு சொல்லி சைவம் என்று நாடு முழுக்க ஒரு மாபெரும் எழுச்சியை சைவத்துக்கு உருவாக்கி விட்டு விட்டால் அப்ப இவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக என்கிற இந்த தெலுங்கு ஆதிக்க சக்தி சைவத்தையும் சிதைக்கும், சீரழிக்கும். சரி, சைவத்தை விட்டுருங்க, தமிழர்களுடைய மெய்யியல் என்று சில தமிழ் தேசியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர் மெய்யியல், அதை தூக்கி பிடிப்போம்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் யார், நாமெல்லாம் தமிழர் மெய்யியலை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் எழுச்சி வந்து நாம அதை தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு வைங்க. அப்ப மட்டும் விட்டுருவாங்களா இந்த திமுக என்கிற தெலுங்கு ஆதிக்க சக்திகள்? அந்த தமிழர் மெய்யியலை சிதைப்பார்கள். நீ என்ன பேர் கொண்டு வந்தாலும் சரி, என்ன பேர் கொண்டு வந்தாலும் சரி, எந்த நூலை கொண்டு வந்தாலும் சரி, எந்த மாமன்னனை கொண்டு வந்தாலும் சரி, தமிழர்களுடைய சொத்து, தமிழர்களுடைய வரலாறு எது பாருங்கள் என்று நீங்கள் எதை தூக்கி நிறுத்தினாலும் அதை சிதைப்பார்கள். தமிழர்களுக்கு என்று எந்த விழுமியங்களும் இருக்கக்கூடாது என்று அதை சிதைப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட திட்டம். எனவேதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட, திக உள்பட, திமுகவின் கூட்டாளி கட்சிகளாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ராஜராஜ சோழனை சிதைக்கிறார்கள். இது ராஜராஜ சோழனுக்கு மட்டுமான சோதனை அல்ல, அத்துணை தமிழ் தேசிய இனத்திற்குமான சோதனை. இந்த வேலையை திமுக என்கிற தெலுங்கு ஆதிக்க சக்தி இந்த வேலை திட்டத்தை திருமாவளவனிடம் கொடுக்கிறது 4 சீட்டுக்காக. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க சொல்றதுனாலதான் இவரு செய்யறாரு அப்படின்ற மாதிரி. இப்ப திருமாவளவன் மேலே நெட்டிசன்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, பல்ட்டிகளின் பயில்வான் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க அவரை. இப்படி குறிப்பிட்டு ஒருத்தரை விமர்சனம் பண்றது வந்து உங்களோட பார்வையில அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி நெட்டிசன்கள் வந்து திருமாவளவனை வந்து பல்ட்டிகளின் பயில்வான் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க திருமா மேல. இப்ப நீங்க தான் சொல்றீங்க திமுக கொடுத்த வேலையை அவர் செய்யறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் குறிப்பிட்டு, ஒரு குறிப்பிட்ட தலைவரை மட்டும் இந்த மாதிரி நெட்டிசன்கள் விமர்சிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதான் சொல்றேன், நான் இது அவரை மட்டும் குறிவைத்து செய்யக்கூடிய வேலையாக இது இருக்கக்கூடாது. இது திமுகவினுடைய செயல் திட்டம், திமுக கூட்டாளி கட்சிகள் அத்தனை பேருடைய வேலை பிரிவினை. நீ இதை செய்ய, நீ எதை செய்யும் சொல்லி வேலை பிரிவினை. திமுகவின் செயல் திட்டத்தை தான் திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் அதை பார்க்கணும். இப்ப நீங்க அவங்க சொல்றதை இவர் செய்யறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதே திருமாதான் மோடி அவர்கள் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் செலவைக்கிறேன்னு சொல்லும் போது வரவேற்கிறேன்னு சொன்னார். சரிங்களா? இப்போ இந்த விமர்சனம் அவர் வைக்கிறாரு அப்படின்னா அவரு எப்படி அவருடைய பார்வையில அவர் எப்படி பார்ப்பாரு? நீ வெளியில இருக்கிறவன் என்ன சேர்ந்தவன், எங்கள ஒருத்தருக்கு நீ ஒரு விஷயம் செய்யற, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா எங்களுக்குள்ள எங்களை சேர்ந்தவங்க கிட்ட இருக்கிற தவிர நான் தானே விமர்சிக்கணும். அந்த பார்வையில தானே அவர் விமர்சனம் பண்றதா அதை பார்க்க. ஆதாரம் கொடுத்து சொல்லுங்க, ராஜராஜ சோழன் என்ன தவறு செய்தாருன்னு கல்வெட்டு ஆதாரங்கள், செப்பேடு ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்லுங்க, ஆய்வு செய்வோம். எந்த ஆதாரமும் இல்லையா? ஏங்க இன்னைக்கு உள்பவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற சட்டத்தை முதல் நிறைவேற்றியவன் ராஜராஜ சோழன். இவங்களால செய்ய முடியுமா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ராஜராஜ சோழனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அந்த காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால நினைச்சு பார்க்க முடியுமா உள்பவனுக்கே நிலம் சொந்தம்னு? செய்து காட்டிய ராஜராஜ சோழன். கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு.
அந்த மாதிரி ஆதாரபூர்வமா திருமாவளவனை சொல்ல சொல்லுங்க. சும்மா 19 பேசிட்டு எந்த மன்னர்கள் மீதும் எனக்கு மரியாதை கிடையாது, அது கிடையாது, இப்படி பேசுறது இல்ல ஒரு தலைவனுக்கு அழகு. ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லி இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு, எனவே நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்ல சொல்லுங்க. அதான் சொல்றேன், இவங்க ராஜராஜ சோழனை மட்டும் எதிராக நினைக்க மாட்டார்கள். நீங்கள் யாரை ஒரு ரோல் மாடலாக தமிழனுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்களை எதிர்ப்பார்கள். இப்போ நெட்டிசன்கள் ஒரு பக்கம் திருமாமலை விமர்சனம் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஐயா மணியரசன் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார் திருமாவளவன் மேல. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்து மன்னர்களை அவர் விமர்சிக்கிறதன் மூலயமா தமிழ் மக்களை சிங்களவர்கள் பின்பற்றுறாங்க இல்லையா பௌத்த மதம், அந்த வழியில கொண்டு போக பாக்குறாரு அப்படின்னு சொல்லி மணியரசன் ஐயா அவர்கள் திருமாமலை ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம், அவருடைய நோக்கம் அதுவாகவும் இருக்கலாம். பௌத்தத்துக்கு மாற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்து மன்னர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டால், இந்து மன்னர்கள் பிராமண அடிமை என்று பேசிவிட்டால் இவர்கள் எல்லாம் வந்து பௌத்தத்துக்கு மாறி வந்துருவாங்க. இங்கே மதம் மாற்றம் என்பது தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இங்க நடக்கல. இப்போ சைவ பெரியவர்கள் 4 பேரில் ஒருவர் இந்த திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனார், சமண மதத்தை ஏற்றுக்கொண்டார். சமண மதத்தை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக அறிந்து அதை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு அப்புறம் கடைசியில சைவத்தை தாண்டி இங்க ஒண்ணுமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு சமணத்தில் இருந்து திரும்பவும் சைவத்துக்கு வந்தார். இதை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா அவரை? இது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடந்தது. சைவத்தில் இருந்து சமணத்திற்கு செல்வதும் சரி, சமணத்தில் எதுவும் இல்லை நான் மீண்டும் சைவத்துக்கே வந்து விடுகிறேன், சைவம் தான் சிறந்ததுன்னு புரிஞ்சுட்டு திரும்ப சைவத்துக்கு வந்ததும் சரி, அவருடைய சொந்த விருப்பம், ஒரு இறை தேடல் அடிப்படையில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு மத மாற்றங்கள் என்பது அப்படி நடக்கவில்லை. திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் உலகம் முழுக்க நடக்கிறது. மதம் என்பது வெறும் இறையியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் இன்றைய தினம் இல்லை. வெறும் இறையியல், கடவுள் வழிபாடு என்கிற விஷயத்தோடு மதம் என்பது இன்றைக்கு நின்றுவிடவில்லை. அந்த ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்தியாவை முஸ்லிம் நாடாக மாற்ற வேண்டும் என்று சில சக்திகள் வேலை செய்கிறது, இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு சக்திகள் வேலை செய்கிறது. இது எல்லாமே ஒவ்வொரு சக்திகள் வேலை செய்து அதன் மூலமாக நடக்கிற மத மாற்றங்களாக இருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கம் தான் பௌத்தத்திற்கு மாற்றுவது என்பது. இப்போ நீங்க தான் சொல்றீங்க அவங்க கட்சி தலைமை சொல்றதுனாலதான் அவர் இந்த விமர்சனமே பண்றாருன்றீங்க. அப்புறம் அந்த கட்சியுடைய தலைமைக்காக அவர் அதை பண்ணும்போது ஏன் தமிழ் மக்களை மாத்தணும்னு அவர் நினைக்க போறாரு? அது அவங்களுடைய கொள்கை. எப்படியோ இந்துக்களை வீழ்த்தி விடணும். இந்து மதம் என்பதை தமிழர்களுடைய சொத்தாக இல்லாமல் நீ அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அது RSS, பாஜக, இந்து மதம்னா அது RSS தான். RSS பிஜேபி என்னைக்குங்க வந்தான்? அவன் என்னைக்கு வந்தவன்? நம்முடைய வழிபாட்டு முறையை, நம்முடைய கோயில்களை எல்லாம் தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு கடைசியில நீ வந்து இந்து கிடையாது. இதுக்கு முன்னால இதே திராவிட கட்சிகள் என்ன பேசிச்சு அப்படின்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, யாரும் கோயிலுக்கு போகாதீங்க, கோயிலை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. பாதி பேர் கோயிலை விட்டு வெளியே நீக்கிட்டாங்க, பாதி பேர் மதமாற்றத்தின் மூலமாக கோயிலை விட்டு வெளியே நீக்கியாச்சு. இப்ப சில தமிழ் தேசியவாதிகள் கூட நான் இந்துக்கள் இல்லை, நான் சைவன் சொல்லி இவங்களும் அந்த இந்துக்களுடைய கோயில்களை வந்து வெளியே கொண்டு வர்றாங்க ஜனங்களை. இப்படி கோயில்களை விட்டு வெளியேற்ற கடைசியில் வழிபாடற்ற கோயில்களாக எல்லாம் மாறி போயிடும், பாழடைஞ்ச கோயில்களா மாறி போயிடும். அப்படி மாறி போயிடுச்சுன்னா, ஜனங்க போகாத அந்த கோயில்கள் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எதை காட்டி உன் வரலாறை நீ சிறப்பித்துக் கொள்வாய்? இன்றைக்கு அந்த கோயில்களும் அது சம்பந்தப்பட்ட வரலாறுகளும் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள், நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், இதை எல்லாவற்றையும் நொறுக்கிவிட்டு உன்னுடைய கட்டிடக்கலையை, உன்னுடைய சிற்பக்கலையை, உன் வரலாற்றை எதை நீ தூக்கி நிறுத்த முடியும்? கடைசியில் ஜி ஸ்கொயர் அங்க வந்து நிப்பான், இந்த கோயிலுக்கு யாரும் வரல, பாழடைஞ்சு போச்சு, அபார்ட்மெண்ட் கட்டிடலான்னு. இதுதான் இவனுடைய நோக்கமா இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா, விஜயநகர பேரரசர் மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதை சொல்லும் போது திரு ஏவாவேல் அவர்கள் திருவண்ணாமலையில பேசும்போது அவர் சொல்றாரு, உங்க தாத்தா ஆண்ட மாதிரி எங்க தாத்தாவும் ஆண்டு இருக்கிற, நாயக்க மன்னர்களும் ஆண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது எப்படி சொல்றது,
இவரு எங்க தாத்தா நாயக்க மன்னர்கள் ஆண்டிருக்கிறாருன்றாங்க, இவங்க விஜயநகர பேரரசுன்றாங்க, தமிழ் தேசியவாதிகள் சேர சோழ பாண்டியன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீங்க சொல்லிக்கும் போது இது எப்படி மக்களை ஒரு குழப்பத்துக்குள்ளாக்குற ஒரு மனநிலை? குழப்பத்துக்கு உள்ளாக்குறதுக்கு தான் இவங்க இப்படி பேசுறாங்க. நீ குழப்பமான நிலையில் தான் இருக்க வேண்டும். தமிழர்கள் எப்போதும் குழப்பமான நிலையில் இருக்க வேண்டும். நீங்க ஒரு புத்தாண்டை கூட சித்திரை 1 புத்தாண்டு 1000 வருஷமா நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தெலுங்கு திமுக என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறது? ஏதோ பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படி பச்சையப்பன் கல்லூரியில இந்த தமிழறிஞர்கள் ஒன்று கூடி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அல்ல, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார்கள் என்பதற்கு ஒரு செய்தித்தாளோ, அடுத்த நாள் செய்தித்தாள் வந்திருந்தா பத்திரிகை செய்தி வந்திருக்கும்ல, ஒரு செய்தித்தாளோ அல்லது பச்சையப்பன் கல்லூரி ஆவணங்களோ, அந்த கல்லூரியில கூட்டம் நடத்தியிருந்தா அந்த கூட்டத்தினுடைய அந்த மினிட் புக் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஆதாரத்தை காட்டுறாங்களா? ஒண்ணுமே கிடையாது, வெறும் வாய். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அல்ல, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்து இப்ப என்ன ஆகி போச்சு? சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழர் கூட்டம், தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்வதற்கான ஒரு தமிழர் கூட்டம், 2 பேரும் ஒருத்தர் மண்டையை உடைச்சுக்கிட்டு சாகணும். குழப்பத்தை விளைவிச்சிட்டாங்களா இல்லையா? எல்லா விஷயத்திலும் குழப்பத்தை விளைவிப்பதான் இவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், நாயக்க மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இந்த நாட்டை ஆளணும்னு அவங்க நினைக்கிறாங்களா? விஜயநகர பேரரசு ஆட்சி செய்தது என்பதற்காக திரும்பவும் தமிழ்நாட்டை விஜயநகர பேரரசு ஆட்சி செய்ய வேண்டும், தெலுங்கர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், தெலுங்கு ஆதிக்கத்தின் கீழ் தொடர்ந்து இருக்க வேண்டும் அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ராஜராஜ சோழன் இந்து மன்னர்கள் அப்படின்னு நீங்க ஒரு பெருமை பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அவங்கள பெருமையா பேசிக்கிறாங்க. அது எதுக்கு நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்களான்னு ஏன் நினைக்கிறீங்க? நாயக்க மன்னர்கள் நீங்க பெருமையா பேசிக்கங்க, ஆனா இந்த மண் அவர்களுக்கு உரிமையான மண் கிடையாது. அவங்க பெருமையா பேசிக்கிட்டோம். நாயக்க மன்னர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க, விஜயநகர பேரரசு காலத்தில் என்னென்ன சீரழிவுகள் எல்லாம் ஏற்படுதுங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆனா நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையே, பேசவே இல்லையே. உன்னுடைய மண்ணை நீ பெருமையா பேசிக்கிற, சரி பேசிக்கோ. ஆனால் இந்த மண் நாயக்க மன்னர்களுக்கு சொந்தமானது கிடையாது, பாளையக்காரர்களுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த மண் தமிழர்களுக்கு சொந்தமானது. ஏங்க வெள்ளக்காரன் கூட அந்த நாட்டை ஆண்டான், திரும்பவும் நான் உங்களை 200 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தேன், திரும்ப ஆள வந்திருக்கேன் அப்படின்னா விட்டுருமா நம்ம? ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவுரங்கசீப் படையெடுத்து வந்தாரு, பாபர், இந்த சிக்கந்தரியாரு எல்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க இந்தியாவை படையெடுத்து ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்கள். திரும்பவும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்தா நம்ம விட்டுருவோமா? அதே போலதான் தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டுமா, நாயக்க மன்னர்கள் மட்டுமா, மைசூர் மன்னர்கள் தான் ஆண்டாங்க. கர்நாடகாவில இருந்து டச்சுக்காரர்கள் கொஞ்ச நாள் ஆண்டாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் கொஞ்ச நாள் ஆண்டாங்க. எவ்வளவோ படையெடுப்புகள், ரத்த கரை படிந்த வரலாறு தமிழர்களுடைய வரலாறு. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியா முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் பல்வேறு படையெடுப்புகளால் ஒதுங்கி 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 கடைசியில் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒதுங்கி இங்க நிக்கிறோம். இங்கேயும் எங்களை நீங்க வாழ விடலன்னா ஒன்று எதிர்த்து போராடியாக வேண்டும், அல்லது இந்து மகா சமுத்திரத்தில் சாக வேண்டும். இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. எந்த வழியை இந்த இனம் தேர்ந்தெடுக்க போகிறது என்பதை வரலாறு தான் தீர்மானிக்க முடியும். இப்ப நீங்க சேர சோழ பாண்டியர் அப்படி பேசுறீங்க, இதே தமிழ் தேசியவாதிகள் தான் என்ன சொல்றீங்க, விஜயநகர பேரரசு காலத்துலதான் கோயில்களுக்கு சமஸ்கிருதம் வந்தது, பிராமணர்களை கொண்டு வந்தது நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திரும்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு எந்த மன்னராட்சியிலையும் விருப்பம் கிடையாது, எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது, எந்த மன்னராட்சியும் எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா அதை எடுத்துக்கல. நீங்க தான் சொல்றீங்க விஜயநகர பேரரசு பரம்பரையில வந்தவர் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே ஒழிய எந்த மன்னராட்சியுமே விரும்பல. ஏன்னா மன்னராட்சியில இருந்தவங்க எல்லாருமே பிராமண அடிமைகளா தான் இருந்திருக்காங்க. எனக்கு அதுல எந்த விதமான விருப்பமும் இல்லைன்னு சொல்லும் போது ஏன் அவரை மட்டும் அவர் ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக்குறாரு? ஏன்னா ஒரு ராஜராஜ சோழனை தொட்டாரு. ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டார்ல. ஏன் இந்த கேள்வி விஜயநகர பேரரசை நோக்கி திருமலை நாயக்கனை பார்த்து ஏன் கேட்கல? தமிழ்நாட்டில் முதலில் தேவதாசி முறையை கொண்டு வந்து, விபச்சாரிகளை வைத்துக் கொண்டு தேவதாசி முறையை கொண்டு வந்தவர்கள் இந்த நாயக்க மன்னர்கள். கேள்வி கேட்க சொல்லுங்க திருமாவளவனை, ஏன் கேட்கல?
அவர் எந்த மன்னராட்சியுமே சப்போர்ட் பண்ணலையே. சப்போர்ட் பண்ணல, ரைட்டு. ராஜராஜ சோழனை ஏன் பேசுற? ராஜராஜ சோழன் தமிழ் பெயரான்னு கேக்குறீங்க. ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். ராஜராஜ சோழனுக்கு 40 பட்டங்கள் இருக்கு. அந்த 40 பட்டங்களில் ஒரு பட்டம் தான் ராஜராஜ சோழன் என்பது. அந்த ஒரு பெயரை எடுத்து வைத்துக் கொண்டு அது தமிழ் பெயர் இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி? தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய அந்த குஞ்சரமல்லன் என்கிற அந்த கம்மாளனுக்கு தன்னுடைய பெயரையே கொடுத்தார். ராஜராஜ சோழ குஞ்சரமல்லன் என்று தன்னுடைய பெயரையே பட்டமாக கொடுத்தவர். அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை கடைசி தெருக்கோடியில் இருக்கக்கூடிய ஊர் கோடியில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசாணை வருகிறது என்றால் அந்த அரசாணையை அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் ஊர் ஊராக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் செய்ய முடியும் என்றால் அன்றைக்கு எழுத படிக்க தெரிந்த சமுதாயமாக இருந்த பறையர் சமுதாயம் தான். அவர்கள் தான் அந்த ஓலைச்சுவடிகளை படித்து ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியும். எனவே அந்த மன்னன் அவர்களை அனைவரையும் அழைத்து இந்த அரசாணையை கடைசி குடிமகன் வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு கலந்து ஆலோசித்து அந்த தேதிக்கு மறுநாள் இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து வைத்து தான் திட்டமே போடுவார். இன்றைக்கு நம்ம தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்கிறோமே, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் அன்றைய பறையர் குடியிடம் மட்டும்தான் இருந்தது. இதெல்லாம் வரலாறு. அப்போ அந்த பறையர் குடிக்கு ராஜராஜ சோழ பெரும் பறையன் என்று தனது பெயரை பட்டமாக கொடுக்கிறார். அன்றைக்கு இருந்த பட்டம் அது. அன்றைக்கு வழங்கப்பட்ட, இப்ப வெள்ளக்காரன் காலத்துல சர் பட்டம் கொடுத்தாங்க. அது மாதிரி அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பட்டங்கள் மக்கள் ராஜராஜ சோழனுக்கு வழங்கிய பெயர்கள். உய்யகொண்டான் என்பது கூட பட்டம் தான், கொடுத்த பட்டம் தான். உய்யகொண்டான் என்கிற ஒரு ஆரை வெட்டினார், எனவே உய்யகொண்டான் என்று பெயர் வைத்தார்கள். இது அத்துணையில் 40 பட்ட பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டு ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் என்பது தமிழ் பெயரா என்று கேட்கிறார்கள். நம் தமிழ் தேசியர்கள் திருப்பி கேட்கிறாங்க, ஸ்டாலின் என்பது தமிழ் பெயரா, உதயநிதி தமிழ் பெயரா, கலாநிதி தமிழ் பெயரான்னு கேட்கிறாங்க. என்ன பதில் சொன்னார் அவரு? ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏன் வந்தது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நீ ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, நீ பாரியை கொண்டு வந்தாலும் அதியமானனை கொண்டு வந்தாலும் ஒரு பாண்டிய மன்னனை தூக்கி நிறுத்தினாலும் யாரை தூக்கி நிறுத்தினாலும் அதை சிதைப்பார்கள். உனக்கு ஒரு ரோல் மாடல், தமிழனுக்கு என்று ஒரு ரோல் மாடல் யாரும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டம். இப்ப நீங்க சிதைக்கிறாங்க அப்படின்னு சிதைக்கிறாங்க. 50 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அந்த விஷயத்தில் சாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நிலை மாற என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நீங்க உங்க தமிழ் தேசியம் எடுத்துட்டு இருக்கீங்க? முதல் வேலை, இந்த வேலையை 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்க நிறுவனர்களை தூக்கி நிறுத்துவது, தமிழர்களுக்கான ஆளுமைகளை சிதைப்பது என்கிற காரியம் ஏதோ இன்றைக்கு திருமாவளவன் பேசிவிட்டார் என்பதல்ல. நான் திரும்ப சொல்லுகிறேன், திருமாவளவன் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது. இதை கம்யூனிஸ்டுகள் இதே மாதிரி பேசியிருக்காங்க, திக பேசியிருக்காங்க, திமுக பேசுறாங்க, பல மேடைகளில் பேசுறாங்க, நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா நமக்கான ரோல் மாடல் யாரும் வந்துடக்கூடாது, நமக்கான ஆளுமைகளை நாம் தூக்கி நிறுத்தக்கூடாது. அப்படி தூக்கி நிறுத்தி ஒரு உளவியல் ரீதியான ஊக்கத்தை நீங்கள் தமிழர்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக செய்யப்படுகிற வேலை இது. இந்த வேலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் தெலுங்கு ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவையும் திமுக கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டாளிகளையும் அரசியல் ரீதியாக வீழ்த்துவதை தவிர இப்போதைக்கு நமக்கு வேறு வேலை கிடையாது. இப்ப நீங்க அரசியல் ரீதியா வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாருமே ஒரு நபரை நீங்க சொல்றீங்க இல்லையா? யாரு? நீங்க இவங்களை வீழ்த்துறதுக்கு நீங்க ஒரு நபர் பக்கம் நிக்கிறீங்க. அந்த நபர் யாரு? நாங்கள் தமிழர் குடியரசுக் கட்சி சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கிறோம். அப்ப நீங்க எடப்பாடியார நீங்க ஆதரிக்கும் போது, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, பிஜேபி எப்ப வந்தாங்க, RSS யாரு நமக்கு, அவங்களாலதான் இங்க பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்ப அப்படி இருக்கும் போது அவங்க கூட தானே அவர் கூட்டணியில இருக்கிறாரு, அவர் எப்படி நீங்க சொல்றீங்க அவர் வந்தா நல்லா இருக்கும்? அதாவது இந்து மதம், காவி இவை அனைத்தும் தமிழர்களுக்கு சொந்தமானது. யார் RSS காரன் பிஜேபி காரன் அவன் என்னைக்கு வந்தவன், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு நாம இங்க அம்போன்னு நிக்கணுமான்னு கேட்டேன். இவர்கள் RSS அதன் அடிப்படையில் இயங்குகிற பாஜகவோடு ஏன் இவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னு நீங்க கேக்குறீங்க.
திமுக ஏன் காங்கிரஸோட கூட்டணி வைக்குது நான் கேட்கிறேன். காங்கிரஸ் என்ன தமிழ்நாடு கட்சியா? 1.5 லட்சம் ஈழ தமிழர்களை கொன்று குவித்த கட்சி இல்லையா? சாதாரணமா கொள்ளல, சித்திரவதை கொத்து குண்டுகளை போட்டு சிங்களவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு கொத்து குண்டுகளை போட்டு கொன்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸோடு இதுவரைக்கும் இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறிவித்தவர் திருமாவளவன். இன்றைக்கு ஏன் போய் காங்கிரஸ் கூட நிற்கிறாரு? இது கொள்கை உடன்பாடுகள் கிடையாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க, அரசியல்வாதிகளே சொல்லுவாங்க. இது கொள்கை உடன்பாடு அல்ல, இது தொகுதி உடன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டிடிவி ஏன் எடப்பாடி கூட போய் நிக்கிறாரு? இவ்வளவு நாள் எலியும் புனையமா இருந்தவங்க தானே, ஏன் டிடிவி எடப்பாடி கூட போய் நிக்கிறாரு? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நூலில் இவர்கள் அத்தனை பேரும் இணைகிறார்கள். அதுல ஒண்ணு தவறு இல்லையே. கொலைகார கட்சி காங்கிரஸ், 1.5 லட்சம் பேரை கொலை பண்ண கட்சி காங்கிரஸ், தமிழர்கள் மேல குண்டு போட்டு அழித்த கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு சிறு புல் போன்று கூட ஒரு இடத்துல கூட ஒரு காங்கிரஸ் தொண்டன், கடைசி காங்கிரஸ் தொண்டன் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸை தமிழ் தேசியர்கள் எதிர்ப்போம், அதை அழிக்காமல் விடமாட்டோம். எங்க கண்ணு முன்னாலே எங்களை நேரடியா பார்க்க வச்சுக்கிட்டு நான் உண்ணாவிரதம் நடத்துறேன், மனித சங்கிலி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்களை கண்ணு முன்னால எங்களை எல்லாம் திசை திருப்பிட்டு 8 கோடி தமிழர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களை கண்ணு முன்னால் வேடிக்கை பார்க்க வைத்து விட்டு அங்க 1.5 லட்சம் பேரை சாகடிச்சாங்க, கொத்து குண்டு போட்டு சாகடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்க 8 கோடி பேர் இருந்தும் அந்த 1.5 லட்சம் பேர் காப்பாற்ற முடியவில்லையே என்கிற அந்த குற்ற உணர்ச்சி இன்னமும் எங்களுடைய மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி எங்க கண்ணு முன்னாலே கதற கொலை செய்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வச்சிருமா? நாங்க அவங்களோட கூட்டணி வச்சு இந்த திமுக எங்களுடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்பிட்டு உண்ணாவிரதமா? ஒருவேளை சாப்பிடலன்னா உண்ணாவிரதமாங்க? ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் உண்ணாவிரத போராட்டமா? போர் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரிங்க. என்ன சொன்னா தெரியுமா அன்னைக்கு கருணாநிதி? போர் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா இன்னமும் குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னமும் சட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னமும் மக்கள் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்க உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டீங்களான்னு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் கேட்கிற போது அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? மழை நின்று போச்சு, இன்னும் தூவானம் நிக்கலன்னாரு. தூவானமாங்க அது? ஒரு குண்டு விழுவது என்பது தூவானமா? அதுல எத்தனை உயிர்கள் பலியாகும்? அப்படிப்பட்ட இந்த திமுகவையும் காங்கிரஸையும் நாங்க விட்டுருவோம் பார்த்தாங்களா அவங்க? மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். இன்னைக்கு இல்ல, இந்த அடுத்த தலைமுறை ஆனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் சரி, அதற்கான பழிவாங்கலை எங்கள் இன எதிரிகள் அனுபவித்தே தீர்வார்கள். காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்க இதை கடத்துவோம், விட்டு வச்சிட மாட்டோம். முடிஞ்சா நாங்க சாதிப்போம், இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம், பழி வாங்கியே தீருவோம்.